அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பிராம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 636வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது. இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு இயற்கை வளங்களை காப்போம், பூமி இயக்க நிறுவனருடன் ஓர் சந்திப்பு. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைய வருகை புரிந்துள்ளார் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு டி ஞானசூரிய பகவான் அவர்கள். திரு ஞானசூரிய பகவான் அவர்கள் பூமி என்ற தொண்டு நிறுவனத்தை நிறுவி அதன் இயக்குநராக செயல்பட்டு வருகிறார். இவருக்கு பூமி ஞானசூரியன் என்றும் ஞானசூரியன் என்றும் சூரி என்றும் காமகோடங்கி என்றும் சங்கரலிங்கம் என்றும் பல புனை பெயர்கள் உள்ளன. வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் திரு ஞானசூரிய பகவான் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இது இந்த கூட்டத்துல எனக்கு பேசுறதுக்கு என்னுடைய குடும்பத்தோடு பேசுற மாதிரி இருக்கு. ஏன்னா இது ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் போரம் என்பதனால உண்மையிலே எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம குடும்பத்தோடு ஒருவராக நான் பேசுற மாதிரி நினைக்கிறேன். வேறு இடங்கள்ல நான் பேச போன இடங்கள்ல கூட வேறு வேறு நபர்களோட வெவ்வேறு குழந்தைகள் அல்லது கல்லூரி மாணவர்கள் இப்படியெல்லாம் பேசுவோம். ஆனா இன்றைக்கு உண்மையிலே எனது சொந்த வீட்டுக்கு பேசுற மாதிரி எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால உண்மையிலே இந்த தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் போறதுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். குறிப்பாக ஜோ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை, பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரண விஷயம் கிடையாது. 635வது நிகழ்ச்சின்னு எனக்கு மயக்கமே வர மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியிலே எனக்கு கலந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. உண்மையிலேயே நான் முதற்கண் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இப்ப இந்த நிகழ்ச்சியில எனக்கு தெரியும், என்னை விட வயது முதிர்ந்தவர்கள், நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க, பல்வேறு பணிகள்ல இருந்த வல்லுநர்கள்லாம் இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த இடத்துல பேசுறதுக்கு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இன்னொரு சமயத்துல அச்சமாவும் இருக்கு. ஏன்னா சொல்லுவாங்க, கொல்லன் தெருவுல போய் ஊசி விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் அது மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்டு கொல்லன் தெருவுல போய் ஊசி விற்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். இதுல நபார்டுடைய முன்னாள் ஜின்னா அவர்கள் கூட வந்திருக்காரு, நபார்டு அதனுடைய தலைமை இயக்குனர் அவர்கள். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அவங்க எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சபையில பேசுவதற்கு எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஜோ அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் எனது நன்றியை, வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி, மிக்க நன்றி. உங்களுடைய பாராட்டுகளுக்கு மிக்க நன்றி. தற்போது நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஐயா, உங்கள் சொந்த ஊர் எங்க இருக்கிறது? என்னுடைய சொந்த ஊர்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, நான் என்ன நினைக்கிறதுன்னா, நான் எந்த இடத்துல வேலை செய்யறேனோ அதுதான் சொந்த ஊரான்னு நினைக்கிறது வழக்கம். பட் இருந்தாலும் மரபு ரீதியாக நம்ம சொல்லுவோம், எங்க பிறந்த ஊரை சொந்த ஊராக சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது தென்னார்காடு மாவட்டத்துல தெற்கு ஆசியாவிலேயே முதல் முறையாக சர்க்கரை ஆலைய தொடங்கிய இடம், இந்தியாவில முதலாக சாக்லேட் தயாரிச்ச இடம் நெல்லிக்குப்பம். அதுதான் எனக்கு நான் பிறந்த ஒரு சொந்த ஊர். வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷம். இனிப்பாக இருக்கிறது, இனிப்பான செய்தி. ஓகே, நீங்க தற்போது எங்க வசித்து வருகிறீங்க? நான் இப்ப இருக்கிறது ஒரு கிராமத்துல இருக்கேன். திருப்பத்தூர் மாவட்டத்துல வாணியம்பாடிக்கு பக்கத்துல தெக்குப்பட்டு என்ற கிராமத்துல கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இங்க இருக்கேன். நானும் என்னுடைய துணைவியாரும், என்னுடைய இப்ப தங்கி இருக்கக்கூடிய இடமும் இதுதான், என்னுடைய அலுவலகமும் இதுதான், என்னுடைய பயிற்சி பற்ற எல்லாமே இதுதான். வெரி குட், வெரி குட். பள்ளி கல்வி, கல்லூரி கல்வி எல்லாம் எங்க படிச்சீங்க? நான் பள்ளி கல்வி அப்படின்னு படித்தது தென்னார்காடு மாவட்டத்துல கன்றக்கோட்டை, பண்ருட்டியில இருந்து ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் இருக்கு, கன்றக்கோட்டைன்னு சொல்லிட்டு, அந்த ஊர்ல நான் படித்தேன். அதுக்கு பிறகு உயர்நிலை படிப்பு அப்படின்ற போது ஹைஸ்கூல் அப்படின்னு சொல்லி வரும்போது விழுப்புரத்துல முனிசொலி ஸ்கூல்ல படித்தேன். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா கல்லூரி படிப்பு பியூசி கடலூர்ல நான் படித்தேன், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல. அதுக்கு பிறகு 1968ல நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், இல்ல அந்த பேர் கிடையாது, அப்ப மெட்ராஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ் என்ற பெயர், அப்ப அதுல நான் சேர்ந்தேன். நான் நினைக்கிறேன் ஜோ அவர்களுக்கு அப்ப 5 வயதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா, அவ்வளவுதான். ஓகே. சோ
விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்களா நீங்க? பின்னணி எப்படி? எப்படி சார்? நீங்க விவசாய பின்புலத்துல வந்தீங்களா? விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்களா? நான் வந்து என்னுடைய தந்தையார் வந்து ஒரு ஆசிரியர். ஓகே. அதனால எனக்கு முன்னாடி இருந்த தலைமுறையில அப்ப இருந்தவங்க எல்லாம் விவசாயம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. விவசாயத்துல இருந்து வந்தவங்க தான் நாங்க. இருந்தா கூட என்னுடைய மதர் சைடு அம்மா வழியில இருந்தவர்கள் வந்து எல்லாமே கொஞ்சம் மருத்துவத்துறையில இருந்தவங்க. ஓகே. அந்த அந்த இதுல நீங்க தாத்தாவெல்லாம் பாத்தீங்கன்னா கேசவ வைத்தியர்னு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து அவருடைய தாத்தா கலிய வைத்தியர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த வழியில வந்தாங்க. எங்க அப்பா வந்து ஆசிரியரா இருந்தார் ஆரம்ப பள்ளியில. பட் கிராமத்துல தான் நாங்க வளர்ந்தோம். வளர்ந்ததெல்லாம் கிராமம் தான். ஓகே. நீங்க கல்வி படிப்பு முடித்த உடனேயே அரசு வேலை அல்லது என்ன என்ன பணி செய்தீங்க? எப்படி உங்க வாழ்க்கையை துவக்கினீர்கள்? 68ல பாத்தீங்கன்னா நான் கல்லூரியில வந்து வேளாண்மை கல்லூரியில சேர்ந்தேன். மெட்ராஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ் கோயம்புத்தூர் போய் சேர்ந்தேன். அப்ப அந்த 4 ஆண்டுகள் நாங்க அங்க படிச்சோம். 72ல படிச்சு முடிச்ச உடனே அப்ப வந்து வேளாண்மை பட்டதாரியா வெளியே வந்தேன்னா அப்ப சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப பெரிய மகத்தான பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு மாதிரி உணர்வோடு நாங்க எல்லாம் வெளியில வந்தோம். வந்த உடனே மேற்கொண்டு மேல வந்து எம்எஸ்சி டிகிரியோ இல்ல பிஹெச்டியோ படிக்கக்கூடிய அளவுக்கு அப்போ வசதியான குடும்பம் அல்ல எங்களுடைய குடும்பம். அதனால நான் உடனடியாக ஒரு வேலை, அப்பெல்லாம் எங்களுக்கு உடனடியா வேலை கிடைச்சிது. அதனால நான் படிச்சு முடிச்சுட்டு ரிசல்ட் தெரிஞ்ச 21வது நாள் வந்து எனக்கு வந்து போஸ்டிங் ஆர்டர் இருந்தது. அந்த மாதிரிதான் நான் முதல்ல ஜாயின் பண்ணது வந்து என்ன கேட்டா தென்னார்காடு மாவட்டத்துல சிதம்பரத்துல இப்ப பெருமையாக சொல்லக்கூடிய பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய அந்த கிராமம் என்னுடைய பகுதியில நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிராமங்கள்ல வேலை பார்த்தேன். இப்போ சிதம்பரம் பகுதியில அதுல ஒரு கிராமம் அது. அந்த பகுதியில தான் நான் முதல்ல வேளாண்மை அலுவலரா பணியில சேர்ந்தேன். ஓகே. எத்தனை ஆண்டுகள் நீங்க வேளாண்மை அலுவலராக பணிபுரிந்தீங்க? நான் 72ல வந்து தொடங்கி அங்க வந்து வேளாண்மை அலுவலராக ஒரு 1.5 வருஷம் அங்க பணியாற்றினேன். அதுக்கு பிறகு வந்து வெள்ளப்பாக்கத்துல ஸ்டேட் ஃபார்ம்ல வந்து ஒரு ஃபார்ம் மேனேஜரா கொஞ்ச நாள் இருந்தேன் நான். அதுக்கு பிறகு வந்து நான் வந்து ஃபார்மர்ஸ் ட்ரைனிங் சென்டர்ல அதுக்கு பிறகு ஜிஓபின்னு சொல்லுவாங்க, அப்போ கிரவுண்ட் எக்ஸ்போர்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், அதுல வந்து கடலூர்ல வேலை பார்த்தேன் கொஞ்ச நாள். அதுக்கு பிறகு வந்து இன்டென்சிவ் ஆயில் சீட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஐசிடிபின்னு சொல்லுவாங்க, அதுல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு வந்து ஃபார்மர்ஸ் ட்ரைனிங் சென்டர்ல நான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேல வேலை பார்த்தேன். அதுக்கு பிறகு வந்து ஃபார்மர்ஸ் ட்ரைனிங் சென்டர்ல இருந்து நான் போனது வந்து கேட்டா டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல. அப்ப டைரக்டர் வெங்கட்ராமன் இருந்தார். அப்ப வந்து நான் ஒரு தமிழ்ல வந்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதை படிச்சுட்டு அவர் என்ன வர சொல்லி கூப்பிட்டு, நீ இங்க வேலை செய்யறியா அப்படின்னு கேட்டாரு. அப்பெல்லாம் டைரக்டர் ஆபீஸ் உள்ள நுழையிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். அது அந்த சமயத்துல கேட்ட உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நான் சரின்னு சொல்லிட்டு அப்ப வந்து நான் அங்க வேளாண்மை இயக்ககத்துல அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ரேடியோ என்ற போஸ்ட்ல வந்து நான் ஜாயின். அப்ப அது கிட்டத்தட்ட வந்து நான் 78 வரைக்கும் நான் அங்க பணியாற்றினேன். 78ல அப்ப ரேடியோவில் இருக்கும்போது ரேடியோவோட எனக்கு தொடர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதாவது அப்போ கிராம வானொலி மன்றம்னு இருக்கும். அந்த கிராம வானொலி மன்றத்துல ரேடியோவில் வந்து நிறைய விவசாயிகள் கேள்விகள்லாம் கேட்பாங்க, விவசாய சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு வந்து பதில்களை வந்து அவங்க வானொலியில வந்து படிப்பாங்க. ஆனா அந்த பதில்களை தயாரிக்கிறது வந்து நம்முடைய வேளாண்மை இயக்ககத்துல தயார் பண்ணுவாங்க. அந்த பொறுப்பு வந்து என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அதனால அதை நான் செஞ்சிட்டு இருந்தேன். அப்ப எனக்கும் வானொலிக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டதுங்க. அப்ப திரு தாண்டவராயன் அவர்கள் வந்து செய்யாறு ஆடலரசன் என்று சொல்லக்கூடிய தாண்டவராயன் வந்து ஃபார்ம் ரேடியோ ஆபீசரா இருந்தார். அந்த சமயத்துல வந்து தொடர்ச்சியாக நான் வந்து அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை வந்து நான் அவர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். அதே மாதிரி அப்பதான் தொலைக்காட்சியும் வந்திருந்தது. தொலைக்காட்சியோடையும் எனக்கு தொடர்பு இருந்தது. வானொலியில நம்ம வேளாண்மை துறை மூலமாக யாரெல்லாம் பேசணும் அப்படின்றது, தொலைக்காட்சியில யாரெல்லாம் பேசணும் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து அந்த பெயர்களையெல்லாம் தொகுத்து கொடுக்கக்கூடிய வேலையும் எங்கிட்ட இருந்தது. அப்ப ஏன்னா நான் அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் யூனிட் என்று சொல்லக்கூடிய தகவல் துறையில தகவல் ஒலிபரப்பு விங்கில வந்து நான் வேளாண்மை இதுல வந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி அப்ப வந்து ஒரு 2 பத்திரிகைகள் வந்துட்டு இருக்கு, ஃபார்ம் சயின்ஸ் அண்ட் மந்த்லி ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்ப அதனுடைய எடிட் வந்து வெங்கட்ராமன் சார் இருந்தாங்க, ஐஏஎஸ். ம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்த கட்டுரைகள் அதை எல்லாத்தையும் எடுத்து போடுற பணி எல்லாம் கூட என்கிட்ட கொடுத்திருந்தாங்க. உண்மையிலேயே பெரிய பெருமைக்குரிய விஷயம் வந்து என்னன்னா அதனுடைய எடிட்டோரியல் போர்டுல நான் இருந்தேன். சோ எடிட்டோரியல் போர்ட்லயும் இருக்கிற வாய்ப்பு அப்பவே கிடைச்சது இல்லையா? கிடைச்சது. ஆமாங்க ஐயா. ரைட் ரைட், ரொம்ப சந்தோஷம். பிறகு நீங்க ஃபார்ம் ரேடியோ ஆபீசராக எப்படி இப்போ வந்தீங்க? எப்படி எந்த சூழ்நிலையில வந்தீங்க? அப்ப வேளாண்மை இயக்கத்துல நான் வேலை பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல அப்ப வந்து ஒரு ஃபார்ம் ரேடியோ ரிப்போர்ட்டர் அப்படின்னு அதுக்காக கால்பர் பண்ணாங்க. சரி. அந்த சமயத்துல எனக்கு வானொலியில இருந்து நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க. அப்ப நான் அப்ளை பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேல வந்து நாங்க இந்த இன்டர்வியூக்கு போயிருந்தோம். ஓகே. போயிருந்த சமயத்துல எனக்கும் அதுல ஆர்வம் நிறைய இருந்தது வானொலியோட சேர்றதுக்கு. காரணம் வந்து என்னன்னா அதுக்கு முன்னதாகவே வந்து நான் தமிழ்ல கவிதைகள் கதைகள் எல்லாம் எழுதிட்டு இருந்தேன். அதனால அந்த வானொலியில நான் ஒரு கவிதைகளை வந்து பிரசன்ட் பண்றதுக்கு நான் அதுக்கு முன்னதாகவே போயிட்டு இருக்கேன் வானொலியில. அதனால எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சோன்னா எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அந்த இன்டர்வியூ போனோம், அந்த இன்டர்வியூல எனக்கு செலக்ட் பண்ணாங்க. அப்ப நான் மறுபடியும் வந்து கேட்கும்போது எனக்கு பெரிய சம்பள உயர்வெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்லை. நான் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட ஒரு 50 ரூபா கம்மி அங்க. அப்ப அந்த பொறுப்புல வந்து நான் கெஸ்டட் போஸ்ட்ல இருந்தேன். அதுல நான் கெஸ்டட் போஸ்ட்ல வந்து போய் சேர வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அப்ப அந்த சமயத்துல வெங்கட்ராமன் சார் கிட்ட நான் போய் காமிச்சேன், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப அவர் கேட்டார், நீ என்ன பண்ணலாம்னு நினைக்கிற அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. நான் போய் சேரலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன சமயத்துல உண்மையிலேயே எனக்கு உன்னை அனுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஆனா என்னுடைய ஒரு ஆள் வந்து அங்க இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதனால நீ போ, உன்னை வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்பிச்சாரு. சரி சரி சரி. சோ அங்க எத்தனை ஆண்டுகள் எஃப்ஆர்ஓவா பணிபுரிந்தீங்க? அதுல உள்ள அனுபவம் தொடர்பான தகவல். வானொலியில வந்து என்னுடைய பணி வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமை தரக்கூடியதா இருந்தது. நான் இப்ப கூட சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய மென்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அல்லது மெட்ராஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அதன் அடுத்தபடியாக நான் வேலை பார்த்த வந்து வேளாண்மை துறை. இதெல்லாம் என்னுடைய மென்டாஸ், என்னை உருவாக்கிய இடங்கள் இதெல்லாம். மூன்றாவது இடம் வந்து வானொலி. வானொலிக்கு இதுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதற்கு அடுத்தபடியாக வந்து உண்மையிலேயே 4வது நிலையில நான் வச்சு பார்க்கக்கூடியது, அதற்கு அடுத்த நிலையில நபார்டு வங்கி. இங்கெல்லாம் வந்து எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு தந்த இடங்கள் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். வானொலியில வந்து நான் உண்மையிலேயே என்னுடைய பணி வந்து மிக சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாருடைய பாராட்டையும் நான் பெற்றிருக்கேன். அதுல முக்கியமாக பாத்தீங்கன்னா வானொலியில பலவிதமான வடிவங்களை நான் பயன்படுத்தினேன். பல்வேறு வடிவங்களை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு எப்படி வந்து அந்த செய்திகளை வந்து சுலபமாக கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் அங்க பண்ணேன். அப்ப முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம், அப்போ முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் வந்து நான் குறிப்பா வந்து நல்ல காலம் பிறக்குது அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து இட் வாஸ் எ வெரி பாப்புலர் ப்ரோக்ராம். அதாவது ஒரு குடுகுடுப்பக்காரன் வந்து இந்த செய்தியை சொல்லுவதற்கு வந்து எப்படி வந்து சொல்லுவானோ அந்த வடிவத்தை வந்து நான் கையில எடுத்து வேளாண்மை செய்திகளை சொல்லுவதற்கு அதை பயன்படுத்துறேன். அது நானே அந்த ஸ்கிரிப்டை எழுதுவேன், எழுதி நானே என்னுடைய வாய்ஸை கொடுப்பேன், கொடுத்து அதை ஒளிபரப்பு செய்வோம். அது வந்து இட் வாஸ் வெரி பாப்புலர். அப்ப அந்த நிகழ்ச்சி தொடர் நிகழ்ச்சியாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம்னு வச்சுங்களேன். அதே மாதிரி வேதாளத்தின் கதை, ஒரு வேதாளமும் விக்ரமாதித்தனும் தான் அந்த கதையில வந்து அந்த கதையை பயன்படுத்தி எப்படி வேளாண்மை செய்திகளை அதன் மூலமாக சொல்லலாம் என்றதை நிறைய பல ஆண்டுகள் வந்து அதுல தொடர்ந்து நான் எழுதினேன். அதே மாதிரி குடும்பத்துல வீடுகள்ல நடக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையில நடக்கக்கூடிய நாடக பாங்கான உரையாடல்களை வந்து எழுதி அதன் மூலமாக விவசாயிகளுக்கு வந்து செய்திகளை நாங்க சொன்னோம். அந்த மாதிரி பல்வேறு பணிகளை சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு தந்தது, எனக்கு சொல்லியும் தந்தது வானொலி. வானொலியில நீங்க எத்தனை ஆண்டுகள் பணிபுரிந்தீங்க? அதன் பிறகு என்ன செய்தி? வானொலியில நான் ஒரு 18 ஆண்டுகளுக்கு பக்கமா இருந்தேன். 18 ஆண்டுகள் வந்து பக்கமா இருந்தேன். கிட்டத்தட்ட 1994, 95 வரை நான் அதுல இருந்தேன். முதல்ல வந்து நான் இங்க
ஒரு ஃபார்ம் ரேடியோ ரிப்போர்ட்டரா வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் இது ஆல் இண்டியா ரேடியோ சென்னையில இருந்தேன். ஓகே அதுக்கு பிறகு வந்து எனக்கு வந்து பதவி உயர்வு கிடைச்சி ஃபார்ம் ரேடியோ ஆபீசரா ஐ ஜாயின்ட் இன் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை. ஓகே மதுரையில ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து மீண்டும் வந்து எனக்கு 94 என்று நினைக்கிறேன், 94ல சென்னை திரும்பவும் வந்தேன் நான். ஓகே சென்னை வந்து அதுக்கு பிறகு 96 வரைக்கும் நான் இருந்தேன், 95 வரையில இருந்தேன். அதுக்கு பிறகு அதை ரிசைன் பண்ணிட்டு நான் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு வெளியில வந்துட்டேன். ஓ சரி சரி சரி. வாலண்டியரி ரிட்டையர்மெண்ட் வாங்குறதுக்கு ஏதாவது பிரத்யேக காரணம் உண்டா அல்லது எப்படி அது தொடர்பான காரணம் இருந்தது, ஓகே காரணம் இருந்தது. ஓகே அதாவது ஒண்ணு வந்து என்னன்னா, எங்களுக்கு மேற்கொண்டு அதுல வந்து பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருந்தது. ஓகே ஓகே அதனால வெளியே வந்து கூட பெரிய வாய்ப்புகள் எனக்கு ஒன்றும் பிரமாதமா இல்ல. ஓகே பட் இருந்தா கூட வந்து என்னன்னா, எனக்கு வந்து ஒரு தமிழ் மேல இருந்த ஒரு பற்று பாசம், அதுல வந்து நிறைய கதைகள் கட்டுரைகள், இதுல வந்து எனக்கு நிறைய ஆர்வம் இருந்தது. ஓகே அதே மாதிரி நிறைய வந்து எனக்கு வந்து சினிமாவுல நான் நிறைய விஷயங்களை வந்து படிச்சு பயிற்சி பெற்று நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே அதனால எனக்கு ஒரு ஆர்வம், அந்த துறைக்கு நம்மால போக முடியும், அதுல பெரிய விஷயங்களை நம்மால சாதிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஓகே ஒரு இயக்குனராக வர வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில நான் சென்னை வந்தேன். ஓகே ஆனா சென்னை நான் வரும்பொழுது என்னுடைய குடும்ப சூழல் வந்து அதற்கு வந்து ஒத்துழைப்பாக இல்லை. என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் அப்பெல்லாம் எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. ஓகே அந்த சமயத்துல அவர்களுக்கு வந்து இதுல ஈடுபாடு இல்லை. சரி சரி அதனால எனக்கு அந்த குடும்ப நண்பர்களை அவங்க எல்லாம் உதாசீனப்படுத்திட்டு எனக்கு அதுக்கு அந்த துறைக்குள்ள போறதுக்கு விருப்பம் இல்லை. ஓகே அப்ப அதனால அதற்கு அடுத்தபடியாக எனக்கு வந்து என்ன துறைக்கு போகலாம் அப்படின்னும் போது நிறைய சிரமப்பட்டேன். ஐ வாஸ் இன் தி ரோட் ஆக்சுவலி. ஓ அப்போ அதற்கு பிறகு வந்து எனக்கு வந்து ரொம்பவும் பிடிச்சமா இருந்த ஒரு விஷயம் வந்து என்னன்னா, அடித்தட்டு மக்களிடையே வேலை செய்யறது, அவர்களுக்கு வந்து இந்த செய்திகளை சொல்லுவதில் எனக்கு விருப்பம் அதிகமாக இருந்தது. ஓகே இப்ப உதாரணமா இப்ப என்ன சொல்லும் போது நிறைய இப்ப நாகூர் அலி ஜின்னா சார் எல்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பற்றி கேட்டீங்கன்னா, வாட்டர் ஷெட்ல வந்து நிறைய அவர் பண்ணியிருக்காரு, நிறைய அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. சரி அது காரணம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா, 1971 வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல நான் வந்து 3rd இயர் படிச்சுட்டு இருந்தேன். சரி எனக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு வரைவதுல ஆர்வம் உண்டு. ஓகே படம் வரைவேன் நானு, பெயிண்டிங் நல்லா பண்ணுவேன், ஓகே பொம்மைகள் களிமண்ல பொம்மைகள் செய்வேன், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மாடல் செய்வேன் நான். 3rd இயர்ல நான் செய்த மாடலுக்கு வந்து எனக்கு முதல் பரிசு கிடைச்சது. மாடலுக்கும் என்னுடைய நான் வரைந்த ஓவியத்திற்கும் பரிசு கிடைச்சது. நான் வரைந்த ஓவியம் வந்து பென்சில் டிராயிங்ல பெரிய டிராயிங்ல வந்து சாஸ்திரியை வரைஞ்சிருந்தேன், லால் பகதூர் சாஸ்திரியை வரைஞ்சேன். என்னுடைய அந்த மாடல்ல வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒரு டேபிள்ல களிமண்ணை வச்சு ஒரு பக்கம் வந்து சாயில் கன்சர்வ் பண்ணா எப்படி இருக்கும், இன்னொரு பக்கம் கன்சர்வ் பண்ணலைன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அதுல வந்து நாங்க விளக்கியிருந்தோம். அதுல எனக்கு முதல் பரிசு கிடைச்சது. அதனால இந்த சாயில் கன்சர்வேஷன்ன்றது, வாட்டர் ஷெட்ன்றது எனக்கு அப்பயே வந்து அந்த விஷயங்கள் வந்து மனசுக்குள்ள, அது இப்படி வரப்போறோன்றதெல்லாம் தெரியுமான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால அப்ப இருந்தே அது வந்து இட் ஸ்டார்டட் அப்படின்றத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சரி சரி ஓகே. நீங்க வந்து அதாவது ஃபார்ம் ரேடியோ ஆபீசர் பதவியிலிருந்து வெளியே வந்துட்டீங்க. அதன் பிறகு சமூக பணிகளில் ஈடுபட்டீங்க. என்னென்ன பணிகள் செய்தீங்க தொடர்பானது? நான் வந்து அதுல வந்து அந்த சமயத்துல வந்து எனக்கு எந்த பணிக்கு போறது அப்படின்றது ஒரு சூழல் இல்லாம இருந்தது. அப்ப ஒரு தனியார் நிறுவனத்துல எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. அதுல வந்து எனக்கு ஒரு வைஸ் பிரசிடென்டா என்ன கொடுத்தாங்க. ஆனா அந்த கம்பெனி வந்து ரொம்ப நாள் இல்ல, ரொம்ப குறைச்சலான நாள் இருந்தனால அதுல என்னால தொடர்ந்து இருக்க முடியல. அதுக்கு பிறகு நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்த பிறகு ஐ மெட் அன் ஆக்சிடென்ட் ஆல்சோ. ஆக்சிடென்ட் நடந்து ரொம்பவும் சிரமமான ஒரு சூழ்நிலையில இருந்த சமயத்துல குமுதம் பத்திரிகையில வந்து எனக்கு வாய்ப்பு தந்தாங்க. என்ன ஒரு ஆலோசகராக எனக்கு வந்து போஸ்டிங் கொடுத்தாங்க. அதுல குமுதத்துல நான் பெருசா சாதிப்பேன்றதுக்காக கிடையாது, எனக்கு உதவி செய்யணும் என்ற நோக்கத்தோடு கொடுக்கப்பட்ட ஒரு உதவி. உண்மையிலேயே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் குமுதம் பத்திரிகைக்கு ஒரு 2 ஆண்டுகள் இடைக்காலத்துல வந்து எனக்கு உதவியாக இருந்தார். அதனால அந்த சமயத்துல குமுதத்துல வரக்கூடிய குமுதம் பத்திரிகையில இருந்து அங்க வரக்கூடிய கல்கண்டு உட்பட எல்லா பத்திரிகைகளையும் பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அது என்கிட்ட வரும். அது நான் படிச்சு என்னுடைய கருத்துக்களை வந்து அதுல
எழுதும்படியான ஒரு விஷயம் இருந்தது. அதனால ஒரு 2 ஆண்டுகள் வந்து அங்க இருந்தேன் நான். தொழில்நுட்ப அதற்கு பிறகு கருத்துகளா, தொழில்நுட்ப ஆலோசனையா அல்லது பொதுவானதா? இல்ல அந்த ஒரு கதைன்னாக்கா அந்த கதையில வந்து சில சமயங்கள்ல வந்து அந்த எழுதும் போது அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ், ஓகே. சில வாசகங்கள் அல்லது உரையாடல்கள் வந்து சில சமயத்துல வந்து ஆபாசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது வந்து அது லீகலா வந்து அந்த விஷயத்த சொல்ல முடியாம இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களை கடைசி நிலையில, அதாவது பிஃபோர் பப்ளிகேஷன், அது வந்து எங்கிட்ட வரும். அது நான் படிச்சு என்னுடைய கருத்துக்களை சொல்ற மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு அவர்கள் தந்திருந்தார்கள். அப்ப வந்து நான் ரொம்ப பணத்துக்காக ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன். ரொம்ப சிரமமான சூழ்நிலை நான் இருந்தேன். அப்ப வந்து அவங்க கூட வந்து பணம் சம்பாதிப்பது 10 வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுத சொன்னாங்க. நான் ஒரு 10 கட்டுரைகள் அப்ப எழுதினேன் மாலை மலர்ல. ஓ, சரி சரி சரி. அந்த மாதிரி ஒரு 2 ஆண்டுகள் அங்க பணி முடிச்சிட்டு அதுக்கு முன்னதாகவே நான் வந்து இந்த பூமி என்ற நிறுவனத்தை வந்து நான் பதிவு செய்திருந்தேன். ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷன். அதனால அதுக்கு பிறகு நம்முடைய வேளாண்மை பொறியியல் துறையில இருந்த நண்பர்கள் வந்து எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி வாட்டர் கிட்ட எல்லாம் டிரான்ஸ்பர் பண்றாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து, அப்ளை அப்படின்னு சொன்னாங்க. தென் ஐ அப்ளை பண்ண உடனே அந்த சமயத்துல வேளாண்மை துறையில இருந்த ஜாயிண்ட் டைரக்டர்ஸ்க்கு வந்து என்ன தெரியும் அவங்களுக்கு. பெரும்பாலும் மோஸ்ட்லி தமிழ்நாடு முழுக்க வந்து ஓரளவுக்கு என்ன தெரியும் எல்லாருக்கும். வானொலியில இருந்ததுனால நம்ம அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ன்ற முறையில என்ன எல்லாருக்கும் தெரியும். அதனால ஒரே சமயத்துல 2 மாவட்டங்கள்ல எனக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ப்ராஜெக்ட்ல திட்டங்களை எனக்கு தந்தார்கள் அவர்கள். அப்ப அதுக்கு பிறகுதான் நான் வந்து இந்த வாட்டர் ஷெட்ல வந்து தொடங்கினேன் என்னுடைய வேலைகளை. சரி சரி. ஓகே. நீங்க இந்த நிறைய பணிகள் செஞ்சுட்டு இருக்கீங்க, சமூக பணிகள். அதுல இந்த பூமி என்ற அமைப்பை துவக்கி அதுல தலைவராக அல்லது இயக்குனராக செயல்பட்டு வர்றீங்க. அந்த பூமி என்ற அமைப்புல என்னென்ன பணிகள் செய்றீங்க, கொஞ்சம் அதை விளக்கமா சொல்ல முடியுமா? பூமியில வந்து முக்கியமாக வந்து எனக்கு வந்து என்னன்னா, குறிப்பாக அது வந்து ஒரு இயற்கை வளங்களை கன்சர்வ் பண்ணக்கூடியது, பாதுகாக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில. இப்ப ஏன்னா எனக்கு வந்து தெரிந்த விஷயங்கள், எனக்கு அனுபவமான விஷயங்கள் 2 தான். ஒண்ணு விவசாயம், வேளாண்மை. 2வது அதே மாதிரி நான் நிறைய விஷயங்களை வந்து வானொலியில இருக்கும்போது எனக்கு பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து தந்தது வானொலி. வேளாண்மை மட்டும் கிடையாது, ரூரல் டெவலப்மெண்ட், அதுல இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸ், கன்சர்வேஷன் ஆஃப் தி நேச்சுரல் ரிசோர்சஸ், அது மாதிரி விமன் டெவலப்மெண்ட், சைல்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து வேல்யூ அடிஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த வேளாண்மை ஒலிபரப்புல இருந்தது. அதனால வந்து என்ன கேட்டா, அது எனக்கு வந்து ரொம்ப பெட் சப்ஜெக்டாகவும் இருந்தது. நான் வந்து விவசாயிகள் மத்தியில வந்து ஐ வாஸ் வெரி பாப்புலர். ஏன்னா வந்து நான் ரொம்ப அவங்களோட வந்து இணைஞ்சி அவங்களோட செய்யறதுக்கு நான் வந்து ரொம்ப விருப்பமா இருப்பேன். அதே மாதிரி நான் வந்து அவுட் பிராட்காஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த அவுட் பிராட்காஸ்ட்ல வந்து ஒரு ரெக்கார்டரை எடுத்துட்டு நாங்க வந்து வண்டியில எங்கேயாவது கிளம்பி போகும்போது பெரும்பாலும் ஆர்கனைஸ்டு பேட்டர்ன்ல வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். போயிட்டே இருப்பேன். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருத்தர் மருந்து தெளிச்சிட்டு இருந்தாருன்னா கீழே இறங்கிடுவேன். கீழே இறங்கி நேரா அவர்கிட்ட போயிட்டு ஒரு இன்டர்வியூ எடுப்பேன். அந்த மாதிரி பண்ணதுனால அதுல வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் வந்து இருந்தது. அதே மாதிரி வந்து வானொலியில இருந்து பல ஆண்டுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வடிவத்துல இருக்கும். அது ஃபார்மேட்ல திங்கட்கிழமைனா ஒண்ணு, சனிக்கிழமைனா அப்படி, அந்த மாதிரியான ஒரு வடிவத்துல என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்கும். அப்ப அதுல மதுரை பகுதியில வேலை செய்யும் போது எனக்கு நிறைய அனுபவங்கள். மதுரையில வந்து நிறைய பண்ணோம் நாங்க. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா மதுரையில வந்து தேனிக்கு அந்த பக்கம் ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில வந்து கம்பம் ஏரியாவுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா திராட்சை சாகுபடி செய்யக்கூடிய ஒரு பகுதி. அந்த கிராமத்துக்கு போயிருக்கும்போது என்ன கேட்டாங்க, சார் நீங்க இதெல்லாம் போடுறீங்க, ஆனா நான் திராட்சை சாகுபடி செய்யக்கூடிய ஒளிபரப்பை என்னைக்கு வரணும்னு எப்படி தெரியும் எனக்கு? அப்ப அதுக்கு வந்து ஏதாவது நீங்க வழி செய்ய முடியாது. நான் எதுக்கு எல்லாத்தையும் வந்து நெல் சாகுபடி, கம்பு சாகுபடி, கேழ்வரை சாகுபடி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு அவரு ஒரு விவசாயிகள் வந்து கேட்டாங்க என்கிட்ட. அந்த அதனால என்னன்னா ஒரு நாள் வந்து தோட்டக்கலை பயிர்களுக்காக சொல்லிட்டு தனியா மாற்றி அமைச்சோம் பிராட்காஸ்ட். அந்த மாதிரி நிறைய வந்து அவங்களோட பணி செய்யறதுக்கு வாய்ப்பா இருந்தது. சமூக பணிகள் நிறைய செஞ்சிருக்கீங்க, நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க.
கண்டிப்பா நிறைய புத்தகங்களும் எழுதியிருப்பீங்க. என்னென்ன எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க? அதுல மிக பிரசித்தி பெற்றவை என்ன? உங்களுக்கு விருப்பம் மகிழ்ச்சியான புத்தகங்கள் என்ன? சொல்ல முடியுமா? எனக்கு நீங்க உண்மையிலேயே இந்த கேள்விகளுக்கு வந்து எனக்கு நீங்க தனியா தான் ஒரு நிகழ்ச்சி கொடுக்கணும். ஏன்னா நான் எழுதியது குறைவாக இருந்தாலும் கூட ம். நான் ஒரு புத்தக பிரியன் வச்சுக்கங்களேன். ஓகே. ஓகே. புத்தகம் வாசிப்பு வந்து எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என்னுடைய முதல் புத்தகம் வந்து 1981 இரவு பூக்கள் என்றது என்னுடைய கவிதை தொகுப்பு. நர்மதா பதிப்பகம் வெளியிட்டது. சென்னையில இருக்கும்போது வெளியிட்ட நூல் அது. ஓகே. 1994 1985 வந்து பாத்தீங்கன்னா 81 வந்து நான் எழுதிய முதல் சிறுகதை வந்து தாமரை இதழ்ல வந்து வெளிவந்தது. ஓ. தாமரை வந்து இலக்கியத்துக்காக பெயர் போன ஒரு பத்திரிகை. சரி. இதுல ஜுவாலைன்னு நான் எழுதின கதை வெளிவந்தது. அப்பயே 1985 என்று நினைக்கிறேன். 85 தமிழ்நாட்டுல வெளிவந்த சிறுகதைகள்ல 2வது பரிசு வந்து எனக்கு கிடைச்சது. என்னுடைய சிறுகதைகளை வெரி குட், வெரி குட். சாவி அவர்கள் வந்து அந்த பரிசை வந்து எனக்கு கொடுத்தாங்க. சரி. அந்த சிறுகதை வந்து 1985 மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல MA மாணவர்களுக்கு பாடத்திட்டத்துல இருந்து. ஓ, சரி சரி சரி. ஓகே. அதே மாதிரி 2002 வந்து நான் எழுதின ஒரு குறு நாவலுக்கு வந்து கணையாழி வந்து அப்போ முதல் பரிசாக எனக்கு பரிசு. ஓகே. 1994 வந்து நான் எழுதிய காற்று சிரித்தது மற்றும் தோப்புக்கரணம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுடைய சிறுகதை நூல்கள் எழுதுனதுக்காக எனக்கு வந்து பரிசு தந்தார்கள். சரி. அதனால அதெல்லாம் நான் பண்ண விஷயங்கள். அதற்கு பிறகு நீங்க புஸ்தகம் கேட்டதுனால நான் சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுல நான் உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா இத பாருங்க, விவசாய நண்பன் பேரு. இது வந்து வேளாண்மை பொறியியல் பற்றிய ஒரு நூல். இந்த நூல் நான் எப்ப எழுதினேன்னு கேட்டீங்கன்னா 1996. ஓகே. சரி. இதோட 7 நூல்கள் நான் எழுதியிருக்கேன். விவசாய நண்பன் என்றதுல சில நண்பர்கள்லாம் சேர்ந்து, நான் மட்டும் எழுதல. இதுல குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இதுல வேளாண்மை துறையில வந்து இருந்த அவங்க இதுல யாரா இருந்தாங்கன்னா திரு சங்கரவேலு, திரு MSP முருகேசன், LB ஸ்டீபன், சாந்தி கருணாகரன், ஒரு டீம் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோடைய SRCன்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர், அவர்களுக்காக நான் எழுதின புத்தகம். இதோடு தோட்டக்கலை சம்பந்தமாக ஒரு 6-7 நூல்கள். இந்த புத்தகங்கள் வந்து அநேகமா வந்து நூலகங்கள்ல இருக்கும்னு நினைக்கிறேன், கிராமப்புற நூலகங்கள்ல. அதற்கு அடுத்தபடியா 2001 பாத்தீங்கன்னா நான் எழுதிய இந்த மறந்து போன பூமின்னு சொல்லிட்டு, இதுவும் ஏறத்தாழ இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிராமம் எப்படி இருக்க வேண்டும், அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு பார்வையாக ஒரு சின்ன குறுநாவல் மாதிரி இது எழுதணும். இதுவும் ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வெளியிட்ட ஒரு நூல் இது. அப்புறம் அதுக்கு பிறகு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு அதாவது பல்வேறு நிலையில தமிழ் அப்படின்ற வரையில நான் வேலை செய்தவன் அப்படின்ற முறையில உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்துல கூட 1வது படிக்கிறவனுக்கு கணக்கு நூல் வந்து நான் எழுதியிருக்கேன். அந்த புத்தகம் இல்லை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. ஆனா வாங்க படிக்கலாம்ட்டு சைல்ட் லேபர் ஸ்கூல்ஸ்க்காக நான் இந்த நூலை எழுதியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 3 நூல் வாங்க படிக்கலாம்னு சொல்லிட்டு 1வதுல இருந்து 5வது வரையில படிக்கக்கூடியவர்களுக்கான நூல். இந்த மாதிரி 3 வால்யூம் இது. சரி சரி. இந்த நூல் வந்து தமிழ்நாட்டுல வந்து 17 சைல்ட் லேபர் ஸ்கூல்ஸ்ல வந்து இது புத்தகமாக இருந்தது. அது இந்த புத்தகம் இருந்தது. இப்ப சமீபத்துல அதே மாதிரி வானொலியில இருந்த போதும் நாங்க வந்து என்ன பண்ணோம், மற்ற துறைகள்ல இருக்கக்கூடிய வல்லுநர்களை கூப்பிட்டு அவர்களை வந்து பிராட்காஸ்ட் பண்ணி அதை வந்து புத்தகமா வெளியிட்டோம். இது பாருங்க, மில்க் பேஸ்டு வேல்யூ எடிஷனை பற்றிய புத்தகம். வானொலியில நான் சென்னையில இருந்தப்ப நான் வெளியிட்ட புத்தகம் அது. நான் கம்பைல் பண்ணதான், நான் எழுதுனது கிடையாது. இது என்னுடைய கம்பைல் பண்ணது, என்னுடைய பெயர் இருக்கும் இதுல வானொலி இது. அதற்கு அடுத்தபடியாக வந்து இந்த புத்தகம் வந்து தினம் தினம் மனம் செய்வோம் என்ற நூல் வந்து கிட்டத்தட்ட 540 பக்கங்கள் இது. சரி. ஓகே. இது ஒண்ணு. இது லேட்டஸ்ட் புக்ஸ் இது. சரி சரி. இது அதற்கு அடுத்தபடியாக வந்து பூமியை யோசி மரங்களை நேசி வந்து இது 2வது நூல். சரி. 3வது நூல் வந்து நீர் மேலாண்மை பற்றிய இன்னொரு புத்தகம் வந்து மோடிஜி பாணி லாவோஜி அப்படின்னு. இது அரசியல் சம்பந்தமான புத்தகம் கிடையாது. முழுக்க முழுக்க வந்து இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ், வாட்டர் மேனேஜ்மெண்ட், அது சம்பந்தமான ஒரு.
சோ மொத்தம் எத்தனை புத்தகங்கள் எழுதியிருப்பீங்க? ஏறத்தாழ வந்து ஒரு 40 புத்தகங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, very good. பல்வேறு விதமான புத்தகங்கள், அது எல்லாமே வெவ்வேறு சரி, விதமான. பெரிய சாதனைகள், ரொம்ப சாதனை புரிந்திருக்கீங்க. சோ இதை ரெகக்னைஸ் பண்ணி உங்களுக்கு விருதுகள் அல்லது பரிசுகள் கிடைச்சிருக்குதா? அது தொடர்பான தகவல். சிறுகதைக்கான பரிசு எனக்கு கிடைச்சது, குறுநாவலுக்கான ஒரு பரிசு கிடைச்சது, சரி குழந்தை சிறுகதைகள் எழுதுனதுக்கான பரிசு கிடைச்சது. சரி அதுக்கு பிறகு நான் மிகப்பெரிய பரிசாக கருதக்கூடியது, நபார்டு வங்கியின் மூலமாக எனக்கு வந்து 2 முறை பரிசு கிடைச்சது. 2017 ஒரு முறையும், சரி அதே மாதிரி நபார்டு மூலமாக நாங்கள் செய்த கிளைமேட் சேஞ்ச் ப்ரோக்ராம்காக எனக்கு ஒரு பரிசு தந்தார்கள் அவர்கள். சரி நபார்டு வங்கியிலிருந்து ஸ்டேட் லெவல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே நபார்டு வங்கியின் மூலமாக கொடுத்தாங்க. அதே மாதிரி பொல்யூஷன் இதுவும் நபார்டு வங்கி மூலமாக கொடுத்தது. வெரி குட். ரைட் ரைட். ஆமா, இது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மூலமாக ஒரு பரிசு வந்து ஒரு விருது வந்து எனக்கு கொடுத்தாங்க, சான்று. ஓகே. அதனால நான் விருதுகளுக்காக வேலை செய்யவில்லை அப்படின்றதையும் நான் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. விருது வந்து நமக்கு ஒரு மகுடம், அவ்வளவுதானே. அது வந்து ஒரு மோட்டிவேஷன். ஆரம்ப கட்டத்துல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு விதமான மோட்டிவேஷன் வந்து கண்டிப்பா. நான் ஜோ அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் கொடுத்தா அதை பேசியான்னுவாங்க, அது மட்டும் பேசிட்டு வந்துருவோம். நான் சொல்லுங்க, கேளுங்க. வேற இல்ல, உங்களுடைய நிகழ்ச்சியை நான் இதை வந்து தனி பகுதியாகவே, தனி எபிசோடாகவே பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். பல தகவல்களை தெரிவித்தீங்க. இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஞானசூரிய பகவான் சார் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு புனைப்பெயர்களுடன் வலம் வருகிறார்கள். அவங்க வந்து பல பணிகள், சிறப்பான பணிகள் செய்திருக்காங்க. பல சமூக பணிகள்ல ஈடுபட்டிருக்காங்க. பல புத்தகங்கள், வெளியீடுகள் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. இதுவரை இயற்கை வளங்களை காப்போம், பூமி இயக்க நிறுவனருடன் ஓர் சந்திப்பு என்ற நிகழ்ச்சியை கண்டோம். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.